Hi friends, welcome to the channel Nanjil Naatu Samayal. சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த 3ஐயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் இந்த 3ஐயும் சேர்த்து மிதமான சூட்டில் வச்சு 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வதங்கினா போதும். இட்லி மாவு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இட்லி மாவில் உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை. வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 ஸ்பூன் ஆப்பச்சோடா, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். மாவு இட்லி மாவு பதத்துக்கு தான் இருக்கணும். இட்லிலாம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குழிப்பணியாரம் பேனில் எண்ணெயை இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு 1 by 1 குழிப்பணியாரம் ஊற்றிடலாம். குழியில் ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக கம்மி பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி போட கஷ்டமாக இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வேக விடுங்க. கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா 1 by 1 திருப்பி போட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வேக விடுங்க. கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ எடுத்துடலாம். குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இது கூட கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம நாஞ்சில் நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.